இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஸோ மாரிமுத்து வந்து அவருடைய ஜாப்ல வந்து எக்ஸல் ஆகி நாளைக்கு நல்ல லெவலில் போய் கம்பெனியை வந்து எடுத்து ஒரு லெவல் கொண்டு வரணும். இல்லை நம்ம எல்லாருமே மேலே போக போகிறோம். கரெக்டாக கம்பெனி 15 பேர்லேருந்து 150 பேர்லேருந்து 400 பேர் ஆக போகுது அப்படிங்கிறது தானே விஷன். இன்னொரு 10 இயர்ஸில் அப்படி தான் போக போகுது. ஸோ அவர் க்ரோ ஆகணும், நம்மளும் க்ரோ ஆகணும். ஸோ இந்த க்ரோத் ஜேர்னியில் நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்போ நிஜமான சப்போர்ட்னா நீங்கள் இப்போ தான் காமிக்கணும். அந்த சப்போர்ட்டுக்காக அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதோ அதை சொல்லுங்கள். அவர் வந்து அந்த பர்ஃபெக்ட் உருவமாக்குறதுக்கு என்னென்ன கேப் இருக்குது, அந்த கேப்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் கேளுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை நீங்கள் திட்டுங்க, அவங்க சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் அவரை ஹெல்ப் பண்ண போறீங்களா? சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து அப்படியே அமைதியா அந்த என்ன சுவாமி அது சத்குரு மாதிரி நில்லுங்க. சத்குரு மாதிரி சிரிச்சுட்டே நில்லுங்க. ஓகே, இது அவங்களுடைய ஃப்ரீடம். அவங்கள ஃப்ரீயா எதை வேணா பேச சொல்லுங்க. அதுக்கு நீங்க தேங்க்யூ சொல்லுங்க. ஏன் தேங்க்யூ சொன்னாரு? இல்ல நாளைக்கு அவரை பெனிஃபிட் ஆக போகுது. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் வச்சுதான் அவர் வளர போறாரு. இஸ் கோயிங் டு க்ரோ. ஒரே பாயிண்ட் தானா? இல்ல இன்னொன்னு சொல்லலாம். உட்காருங்க. நெக்ஸ்ட் சார், அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துருவாரு. அவர்கிட்ட நீங்க அவருக்கு கொடுக்குற ஃபீட்பேக் நீங்க வந்து நீங்க இப்படியே நில்லுங்க, தேங்க்யூ சொல்லியே நில்லுங்க. அந்த முடிவை வந்து கேட்பாரு. கேட்டுட்டு கடைசி அவரு என்ன முடிவு எடுத்துக்காரோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு சொல்லுவாரு. மற்றவங்களோட உட்காந்து ஒன்று 10 வாட்டி அந்த டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமாங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன? இல்ல இப்போ வந்து ஒரே இப்போ வந்து ஒரு கொட்டேஷன் போடுறாங்கன்னா எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா அவங்களே டிசிஷன் எடுத்துக்குவாங்க. எல்லாம் கேட்டு ஃபைனல் டிசிஷன் அவர் தான் இருக்கும். அது கரெக்டா தப்பான்னு தெரியல, நான் போடுறேன். கரெக்ட், ஓகே. நான் அதை வந்து அப்படியே போடுறேன் ரஃபா. அது என்னன்னு தெரியல. குட் பாயிண்ட், தேங்க்யூ. அது அவருடைய பாசிட்டிவாகவும் இருக்கலாம். டேட்டா எடுத்துட்டு எது பெட்டரான பிரைஸ் தான் டிஸ்கஷன் பண்றாங்கன்னா எது பெட்டரான பிரைஸ் இருக்கோ அதை இது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம்ல. ஓகே, நிறைய பேசுறாரு. அது அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்னு அவர் சொல்றாரு. அது வந்து ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி சொல்ல விஷயத்த இன்னைக்கு வந்து கேட்கறது. அதை மாத்திக்கிறோம் சார். அதே மாதிரி இப்போ கொட்டேஷனு இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னா அதே தான் முந்தின நாளும் போட்டுருப்பாரு. அந்த மறுநாள் வந்து எல்லாத்துலயுமே கேட்பாரு. அதை டபுள் செக் பண்றாரா? டபுள் செக் பண்ணல, அவங்களுக்கு மறந்துடுறாரு. அது வந்து அவங்க வந்து ஃபுல்லுமே வந்து எம்டி பாக்ஸ் மட்டும் தான் மூவ் பண்றாங்க. அவங்க சுத்திலே இல்ல. சோ அவங்க கோட் போடுறது வந்து சப்போஸ் சில கஸ்டமர்ஸ் வந்து தான் ஃபேப்ரிகேஷன் கேக்குறாங்க. அப்ப அவர் வந்து ஃபுல் ஃபீல்ட்ல அந்த ஃபேப்ரிகேஷன் குள்ள இறங்குனாங்கன்னா அது ரெகுலரா அவங்களுக்கு ப்ராசஸ் வரும். அது இல்லாத பட்சத்துல ஒரு 2 நாளோ 3 நாள் கழிச்சோ அது மறந்துடும். நமக்குள்ள ஷிப்பிங் லைன் கரெக்ட். சரி, அது ஒரு மாதிரி ஒரு நாலேஜ் லெவல் இஷ்யூ மாதிரி தெரியுது. ஆட்டிடியூட்னு அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணீங்க இந்த பக்கம்? சுபே என்ன அவர் சொன்ன பாயிண்ட கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அப்சர்வ் பண்ணாலும் இப்போ வந்து நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு லீட்ஸ்ல வந்து கண்டெய்னர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பரை நீங்க குரூப்ல போடுறீங்கன்னு சொன்னா அந்த நம்பர் வந்து ரிவைன் பண்ணி வரும்போது எனக்கு மைண்ட் கொலாப்ஸ் ஆகும். போடுறாங்க, மறுபடியும் எடுக்கிறாங்க, மறுபடியும் போடுறாங்க அப்படிங்கும்போது அடுத்தடுத்து வர்றதுனால
மார்க்கெட் தலைவா இல்ல அது எனக்கு புரியல. அவர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரா இல்ல இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பண்றாரா? இன்ஃபர்மேஷனே கொடுக்கறது இல்ல, அவரே டிசைட் பண்ணி போடுறாரு, அதுக்கப்புறம் எடுத்துருவாரு. அதனால அவங்க கன்ஃபியூஸ் சார் ஆகுறாங்க. குரூப் வச்சிருக்கோம் சார். ஆ. எம்டிக்கு ஏதாவது ஒரு எம்டினா இப்போ ஹோல்ட் பண்றோம், அந்த பாக்ஸ் எனக்கு வேணும் ஹோல்ட் பண்றேன்னா அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. அது அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், அதை அன்ஹோல்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க. இது வந்து ப்ராபபிலி அவங்க மட்டும் கிடையாது, ரெகுலரா சேல்ஸ் டீம் எல்லாரும் பண்றாங்க. சரி, எங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம அதான் புரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சார், ஆ. சார் 24 ஹவர்ஸ்ல ஒரு பாக்ஸ் ஹோல்ட் பண்றாங்கன்னா 24 ஹவர்ஸ்ல அதுக்கு ஆன்சர் சொல்லணும். தொடர்ச்சியா ஹோல்ட் பண்றாங்களா இல்ல வித்ட்ரால் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டா பண்றாரு. ஒவ்வொரு நாளும் அதை போடுவாரு. இதெல்லாம் போடுறாங்க, அன்ஹோல்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க சார். அது இல்லை, இவங்க ஆன்சர் என்னன்னா இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா லைன்ஸ் உங்களுடைய கஸ்டமர் சரி அதிகமா நான் வந்து டெர்மினல்ல இருக்கும்போது மாரிமுத்தோட கஸ்டமர் தான் நிறைய வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய ஷிப்பிங் கம்பெனிஸ்ல ஓனர்ஸ் நான் அதிகம் மீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல அது நம்ம இது கிளியர் இல்ல. இது இன்னும் கிளியர் இல்ல. இந்த பாயிண்ட் கிளியர் இல்ல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஸோ இது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒன்று அவர் வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பண்றாரு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து கரெக்டா ஃபாலோ அப் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஃபாலோ அப் இருந்தால் தான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகும். ஒருத்தங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு வந்து இன்னொருத்தங்களுடைய ஃபாலோ அப் புரியலையா? ஒருத்தங்க வந்து டைம் டு டைம் அதை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஓவர்லோட் ஆயிரும். அது அவங்களுடைய டிசிப்ளினா இருக்கலாம் ஒரு வேலை. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்ல ரெண்டு பாயிண்ட் சொன்னாங்க சார். ஒன்னு இவங்ககிட்டயே ஒரே விஷயத்தை 10 நேரம் கேட்கிறது. அது தவறான ஒரு அது வந்து நெகட்டிவ்ல போகுது. அவர் சொல்றது வந்து ஃபாலோ அப் குரூப்ல போடும்போது அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மெசேजेस வரும். ஆனா வந்து அவங்க கரெக்ட்டா இருக்கும்போது அந்த நிறைய மெசேजेस கொண்டு வராங்க. அது வந்து நல்ல விஷயம். அது வந்து நம்ம ஆப் போட்டோம், அந்த பிரச்சனை நம்ம சால்வ் ஆகும். அப்ப அந்த ஓவர்லோடு கம்மியாயிரும். சரி ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஜேம்ஸ் அண்ணா, தேங்க்யூ சர்வீஸ். ஓகே ரைட். உட்கார். நீங்க கேமரால இருக்கீங்களா? சரி. வேற கார்த்திகேயன் திட்டுங்க. நீங்க அவரை ஒன்றும் ஹெல்ப்பே பண்ணல இன்னைக்கு இது வரைக்கும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க. இல்ல ஆனா சவுண்டா பேசணும். சேல்ஸ் இல்ல அவங்க அதாவது ஒன்ஸ் ஆர்டர் எடுத்தோம்னா அவங்க பர்ச்சேசிங்னால அவங்களுக்கு வந்து நம்ம ரேட் அப்டேட் பண்ணணும். ஸோ நான் மார்னிங் வந்து வெளியே போகிற மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆட்டோடேல கொடுக்க முடியாது. இது வந்து ஆக்சுவலி இப்போ நேற்றுக்கு வந்து சேல்ஸ் ரேட் அவர் கொடுக்கலன்னா அது இன்னைக்கு சொல்லக்கூடாது. அது இல்லை, அது வந்து ரிப்பீட்டடாக நடந்தது. அது வந்து ரிப்பீட்டடாக நடக்குதா ஒரு வருஷமா கண்டினியூஸா அந்த பிஹேவியர் தான் நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் இப்போ 3 நாள் நடந்த நிகழ்ச்சி இப்போ சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு எரர். ஆனால் ரிப்பீட்டடாக அவருடைய பர்சனாலிட்டிக்கு எது உதவும் அதை நீங்கள் சொல்லணும். அது எனக்கு டவுட் இருக்கு. மற்றவங்க கிட்ட கேளுங்க. அப்படியா? அவர் சொல்றது கரெக்டா? சார் இப்போ வந்து அவர் சொல்றது கரெக்டா? ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அந்த வேல்யூல வந்து பிரேக்கப் வந்து பர்ச்சேஸ் டீமுக்கு கொடுக்கணும். அப்பதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த பிரேக்கப் வேல்யூ லேட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. அது எவ்வளவு நாளா அந்த மாதிரி நடந்துட்டு? இப்ப ஒரு 2 வருஷா இல்ல போன ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படிதான் நடந்துட்டு? அதுக்கு இதை வந்து நீங்க அக்ரி பண்றீங்களா? எல்லாருமே அக்ரி பண்றீங்களா? நீங்க அக்ரி பண்றீங்களா? அது அக்ரி தான். ஸோ அதுக்கு சொல்யூஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்கலி அது ஒரு பிஹேவியர், ஒரு ஆட்டிடியூடு, இல்லை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. அது ஒரு ஒர்க் ப்ராசஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது நம்ம ஒர்க் ப்ராசஸோட பிரச்சனையா இருக்கலாம். அது அவருடைய இஷ்யூ இல்லாமல் ஒருவேளை ஒர்க்கோடைய ப்ராசஸோடைய பிரச்சனையா இருக்கலாம். ஸோ பேசிக்கலி அவருடைய பர்சனாலிட்டியில் இருக்கிற இஷ்யூஸ் தான் நம்ம பேசணும். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க சொல்லிட்டீங்க. இந்த பக்கம் அவர் பேஜே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அவர் எது பேசினாலுமே ஓகே நம்ம பேசுறாங்க, நம்ம லிசன் பண்ணுவோங்கிற ஒரு இது
இது இருக்கு அவரோட ஃபேஸ்ல. ஸோ அது வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அவங்க. மைனஸ் வீக் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான். அவங்க ஒரு விஷயம் இதுதான் கரெக்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து கேட்பாங்க, நம்ம ஒன்று சொன்னோம்னா லாஸ்டா இல்லை நான் சொல்றதுதான் கரெக்டுங்கிற வரைக்கும் சொல்லி இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து அவங்களோட மைனஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லை உங்களுக்கு? கண்டிப்பா சார் ஏன்னா இது ஒரு இடத்துல இருந்து இல்லை, நிறைய இடத்துல இருந்து வர்றதுனால. இருக்கு. அது போல தனித்தனியாக அவங்க வீக் பாயிண்ட் கேட்க முடியாது. இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கரெக்ட். யாரு அவர் தான் மிஸ் பண்ணியிருக்காரு சார். வெல்டிங் சார் சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரிய ஆள் ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா அப்படி கேளுங்க. சூப்பர். அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு. எப்படின்னா, அவர் வந்து இது சொல்றாருன்னா திரும்பி நம்ம எடுத்துனா நீங்க எது பெட்டர் பண்ணுங்க முடிஞ்ச அப்படிப்பாரு. ஓகே சார், நீங்க நான் சொல்ல பாயிண்ட் அப்படியே சொல்லிட்டாரு. பங்க்சுவாலிட்டி, இந்த லேசினஸ் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பங்க்சுவலாக இருங்க அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரீசன் வந்து பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிடுவேன். வெரி குட். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நம்ம எல்லாருமே ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். எல்லாருக்கும் வீக் ஸ்பாட் இருக்குல்ல. சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? கண்டிப்பா. ஓகே. வேற ஏதாவது ஸ்ட்ராங் பாயிண்ட்? சுனிதா சொல்லவே இல்லை. சுனிதா சொல்லுங்க. சார் அண்ணா வந்து ரொம்ப ஹெல்பிங் மைண்ட். அது வந்து ஹெல்பிங் டெண்டன்சி. வீக் பாயிண்ட் சொல்லு ஏதாவது. இப்போ அவர் கரெக்டா வந்திருக்காரு. இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கணும். வீக் பாயிண்ட் சொல்லுன்னு டிஸ்டர்ப் பண்ணணும். சார் எனக்கு ஆபீஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க சுனிதா. அதனால அவங்க ஏதாவது அவங்க கிட்ட சொன்னா அது கரெக்டா இருக்கும். அதனால வீக் பாயிண்ட் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சரி, இப்போ அவங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சாங்கன்னா, இப்போ கரெக்டா இந்த நாள் வந்து இந்த நாள்ல ஒரு விஷயம் பண்ணனா அது வந்து கரெக்டா இருக்கும், இந்த டேட்ல பண்ணோம்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி. ஓகே சரி, தேங்க்யூ, நன்றி. கிளாப் பண்ணுங்க அவங்க. சாருடைய பாயிண்ட் என்ன மாதிரி? அதாவது இப்போ அவங்க வீட்லயும் சரி சுற்றி இருக்கிறவங்க சரி எல்லாரும் நான்வெஜ். சார் வந்து லாஸ்ட் எத்தனை வருஷம் சார் வெஜ்ஜா இருக்கீங்க? 3 வருஷமா வெஜ்ஜா இருக்கிறாங்க. இது வந்து எல்லா வேலையும் கீப் பண்ண முடியுமா? கீப் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ட்ரை பண்றாரு, ஃபெயிலியர் ஆகாம ட்ரை பண்றாரு. அது ஒரு நல்ல விஷயம். அந்த விடாமுயற்சி இருக்கு அவர். நீங்க ஆனா வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு போகலாம். ஆஃபீஸ்ல சம்டைம்ஸ் நான் பார்க்க நேரம் சண்டை ஆஃபீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அவுட் கோயிங்கா போகலாம். இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட். அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டி ஃபுல்லா யூஸ் பண்ணல. அது யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணவே இல்லன்னு சொல்றாங்க. யூஸ் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஒரு 5% எக்ஸ்ட்ரா யூஸ். ஓகே, ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது உங்களுக்கு. தேங்க்யூ.